ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு பலூன்களை ஊதுவதும், வானத்தில் பறக்கும் பலூன்களை பார்ப்பதும் மிகவும் பிடிக்கும். ஆனால், அவன் ஊதும் பலூன்கள் விரைவில் வெடித்துவிடும். ஒரு நாள், அவன் பழைய வீதியில் நடந்து செல்லும்போது, ஒரு முதியவர் அவனிடம் வந்தார். இது ஒரு மந்திர பலூன் நீர்த் திரவம். இதை பயன்படுத்தி ஊதினால் பலூன்கள் உடையாது, என்றார் அவர். ஆச்சரியத்துடன் அந்த திரவத்தை வீட்டிற்கு கொண்டு சென்ற சிறுவன் அதை பயன்படுத்தி பலூன்களை ஊதினான். அவை வானத்தில் மிதந்து கொண்டே இருந்தன. சில நேரங்களில் வண்ணங்களாக மாறின. அடுத்த நாள் அவன் தோழிகளுடன் சேர்ந்து பலூன்களை ஊதினான். அவை ஒவ்வொன்றும் விதவிதமான உருவங்களாக மாறின. ஒன்று பூனையாக, இன்னொன்று ஓணானாக, மேலும் ஒன்று வானத்தில் பறக்கும் சிறிய கப்பலாக மாறியது. இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பலூன்கள் வெறும் பிம்பம் மட்டுமல்ல, அவற்றுள் நுழைந்து பயணிக்கவும் முடிந்தது. அவர்கள் அனைவரும் தத்தம் பலூனில் ஏறி வானத்தில் பறக்க ஆரம்பித்தனர். அவர்கள் மேகங்களை கடந்தனர், பறவைகளுடன் பறந்தனர், மழை முகில்களுக்குள் நுழைந்தனர். ஆனால் திடீரென்று பலூன்கள் மெதுவாக கீழே இறங்கத்தும் தொடங்கின. பலூன்கள் ஒவ்வொன்றாக நிலத்தில் மெதுவாக பதிந்தன. அவர்கள் கண்கள் கலங்கி பார்த்தார்கள். அதற்குள் அந்த முதியவர் மீண்டும் தோன்றினார். மந்திரம் ஒரே ஒரு நாள் மட்டுமே நீடிக்கும், ஆனால் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் நினைவுகளில் வாழும், என்று கூறினார். அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தனர். அது உண்மையில் ஒரு மறக்க முடியாத நாள் என்று சொல்லி சந்தேஷமடைந்தன.